ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். உன்மதம் இப்போ தாரிசல் ரிலீஸாகி ஓடிட்டு இருக்க மலையாள த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் குஞ்சாக்கா போபன் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கிரண் தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான குஞ்சாக்கா போபன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருக்காரு. ஆனா அவருக்கு சினிமாவில் ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஆசை இருக்கும். அதற்கான முயற்சிகளையும் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் அவரோட ஒய்ஃபான லிஜுமல் ஜோஸுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஒரு சூழ்நிலையில அவரோட பேட் டைம்னால அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு குஞ்சாக்கா போகன் போறாரு. போன அன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் நோட்டை எடுக்க போய் தவறுதலா ஒரு கேஸ் ஃபைல்ல கையை வச்சிடறாரு. அவர் கை வச்சதை பார்த்ததுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே பதறாங்க. காரணம், அது ஒரு சபிக்கப்பட்ட கேஸு. அந்த கேஸ் ஃபைல் மேலே கை வச்சாலே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வந்து சேரும். அந்த கேஸ் ஃபைல் மேலே கை வச்ச போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் ஆகலாம், அவரோட யூனிஃபார்மில் ரத்தக்கரை உருவாகும் அப்படிங்கிற மாரி சொல்லி பதறாங்க. இதில் குஞ்சாக்கா போபனுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அடுத்தடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனைகள் வந்து சேருது. குஞ்சாக்கா போபன் லைஃப்லையும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் உன்மதம். இந்த படத்தோட பலமாக எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். குஞ்சாக்கா போபன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒத்தையாளா இந்த படத்தை அவர் தான் சுமந்து படத்தை கொண்டு போயிருந்தாரு. அவரை தாண்டி லிஜுமல் ஜோஸ் பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஓகேவா இருந்துச்சு. படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் யூஸ்வலாக மலையாள கிரைம் த்ரில்லர் ட்ராமாஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாரி ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. போர் அடிக்குதுப்பா அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்காமல் ஓரளவு ஓகேவா போணுச்சு. பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக போனாலும் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அப்படியே டோட்டலாக இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கன்வெர்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் போக சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனை உருவாக்குற மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலெலாம் டயர்ட் ஆயிடுச்சு, என்னதான்ப்பா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்குனுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது வரைக்கும் கிளைமேக்ஸ் பிஃபோர் வரைக்கும் இவங்க ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போய் கிளைமேக்ஸை கடகடன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாரி முடிச்சிருந்த மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு டோட்டலாக சொதப்பலாக தான் ஃபீலை உருவாக்குனுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் உன்மதம் நல்ல ஸ்டோரி அவுட்லைனோட இருக்கிற படம். ஆனால் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளேயை தான் இந்த டீம் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாகவும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாகவும் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி கொடுத்துருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே, அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக சொதப்பலானதுனால எனக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜ் மூவி தான். இந்த படம் இப்போ தாரிசில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. உன்மதம் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.